வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல 2 முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தானை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் பைச்சார்ம், அதாவது பைத்தானோட ஸ்பெசிஃபிக் கோட் எடிட்டர் அல்லது ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த பைச்சார்மை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற இந்த இரண்டாவது விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். முதல்ல பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட சிஸ்டம்லையோ அல்லது பிசிலையோ ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். நீங்களா ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு python.org அப்படிங்கிறத சர்ச் பாரில் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அதற்கான வெப்சைட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி காமிக்கும். அதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் மேக் ஓஎஸ்ன்னு இருக்கும். உங்களோட டிபெண்டன்சி பொறுத்து நீங்கள் எந்த ஓஎஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.9.0 இப்போ அவைலபிளாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிருக்கும். அதில் நிறைய இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்லர் காலம் இருக்கும். அதில் நிறைய டவுன்லோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் 64 பிட்டோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே, பைத்தான் டவுன்லோட் ஆயாச்சு. அடுத்து இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் தான். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஆன அந்த பைத்தான் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில் வர ஃபஸ்ட் டைலாக் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஆட் பைத்தான் 3.92 பாத் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். ஸோ அதில் எஸ்ன்னு கொடுங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ப்ராக்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது கம்ப்ளீட் ஆன உடனே நம்மளோட சிஸ்டத்துலையும் பைத்தான் வந்துட்டு இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, டன். இப்போ வந்துட்டு பைத்தான் நம்மளோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது கோட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதா. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு jetbrains.com அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ jetbrains.com வந்துட்டு வந்த உடனே அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதில் அந்த பிளாக் பாரில் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பைச்சார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையே கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பைச்சார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மாதிரி இது ஒரு கோட் எடிட்டர். நீங்கள் ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி இது ஒரு கோட் எடிட்டர். இது பைச்சார்ம் அப்படிங்கிறது பைத்தானுக்கே உண்டான கோட் எடிட்டர். இதில் வந்துட்டு பைத்தான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் நிறைய இருக்கும். ஸோ இதனால் உங்களால் ஈஸியாக வந்துட்டு பைத்தானை கோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நிறைய பைத்தான் டெவலப்பர்ஸ் கூட இந்த பைச்சார்ம் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும். ஸோ அது ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி விண்டோஸ் மேக் லினக்ஸ் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் பைச்சார்ம் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கம்யூனிட்டி எடிஷன் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ், உங்களுக்கு ஈஸியாக கோட் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு கம்யூனிட்டி எடிஷனே போதும். ஸோ அதனால் நம்ம கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளோட சிஸ்டத்தில் பைச்சார்ம் வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த பைச்சார்மோட டவுன்லோட் ப்ராக்ரஸை பார்க்கலாம். ஓகே, டன். இப்போ வந்துட்டு பைச்சார்ம் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த பைச்சார்ம் அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, பைத்தான் செட்டப்ஸ் எல்லாம் லோட் ஆகிற மட்டும் ஒரு கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். அதில் வந்துட்டு அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல பைச்சார்ம் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆஸ் இட் இஸ் சி ஃபோல்டர்லேயே விட்டுறேன். நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்ததில் நான் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்கான செக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தும் நெக்ஸ்ட்டே கொடுத்துருங்க. அடுத்து இப்போ வந்துட்டு இன்ஸ்டலேஷன் ப்ராக்ரஸ் ஆரம்பிச்சிருச்சு. டன். இன்ஸ்டலேஷன் ப்ராக்ரஸும் முடிஞ்சிருச்சு. இது நான் ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பைச்சார்ம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். இப்போ வந்துட்டு பைச்சார்ம் 2020.3 அப்படிங்கிற அந்த எடிஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகி ரன் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு டு நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். இல்லை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பைச்சார்ம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கலாம்.
இது வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஸ்டலேஷன். நாம இப்போ யூஸ் பண்ணுறது பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் 2020.3. லேட்டர் ஆன் என்ன வெர்ஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் jetbrains.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு பைச்சாம் இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்ம இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களோட கோன்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியான விஷயம் தான். நிறைய விஷயங்கள் இந்த சீரீஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், பைத்தானையும் பைச்சாமையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு இதுக்கு ½ அன் ஹவர் எடுத்தது. என்னோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் 8GB RAM மற்றும் Intel Core i3 ப்ராசஸர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து உங்களையே கோடிங் பார்ட்டில் மீட் பண்ணுறேன்.